கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்எம்எஸ் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துதலும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை அளித்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக சபை போதகருக்கும் சபை பொறுப்பாளர்களுக்கும் சபை திருச்சபை மக்களுக்கும் என்எம்எஸ்ஸின் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த என்எம்எஸ் சங்கமானது 1905 செராம்பூரிலே, கல்கட்டாவில் உள்ள செராம்பூரிலே 17 வாலிபர்களால் இது துவக்கப்பட்டது. 8 மொழிகளை பேசும் அந்த வாலிபர்களே 8 மொழிகளை பேசும் அந்த வாலிபர் மத்தியில் இந்த சங்கமானது உருவானது. இதற்கு மூல காரணமாக இருந்தவர் பிஷப் வேதநாயகம் சாமுவேல் அசரே அவர்கள். 1903 ஐஎம்எஸ்ஐ உருவாக்கினார். அதன் பிறகு அவர் இந்திய அளவிலே இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காக கல்கட்டாவிலே உள்ள செராம்பூரிலே 17 வாலிபர்கள் ஒருவரான, முக்கியமாக இந்த என்எம்எஸ் உருவாகிறதுக்காக முக்கியமாக இருந்த தலைவர்கள் ஒருவரான பிஷப் வேதநாயக சாமுவேல் அசரியா அவர்கள் இதை துவக்கினார்கள். நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபைக்கு அவர் முதல் பேராயராகவும் அவர் திகழப்பட்டார். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், இந்த என்எம்எஸ் ஆனது இந்தியர்களை கொண்டு, இந்திய பணத்தை கொண்டு இந்தியர்களுக்காக இந்திய வழிமுறையிலே சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்ற அந்த உயரிய பண்புகளுக்காக இது பேராயர் அசரியா அவர்கள் இந்த சங்கத்தை உருவாக்கினார்கள். இதிலே குறிப்பாக இந்த சங்கத்திலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாது சுந்தர் சிங் ஐயா எல்லாமும் தெரியும், வருந்தவர்கள். இதிலே அவர்கள் கௌரவ பணியாளர்களாக இதில் இந்த என்எம்எஸ்ல இணைந்து அவர்கள் அந்த நாட்களிலே திபெத் பூட்டான் பகுதியிலே இந்த என்எம்எஸ் மூலமாக அவர்கள் ஊழியம் செய்தார்கள் என்று இதனுடைய சரித்திரம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, இந்த என்எம்எஸ் ஆனது 5 பிரிவுகள் வழியாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக மிஷினரி பணி, மிஷினரிகள் மூலமாக இந்த இந்தியாவில் 23 மாநிலங்களில் எங்களுடைய மிஷினரிகளை கொண்டு இந்த மிஷினரி பணியானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. காடுகளிலும் மலைகளிலும் மக்கள் செல்ல போக்குவரத்து இல்லாத இடங்களிலும் அநேக மக்கள் ஈஸியாக அந்த ஏரியாலாம் போக முடியாது. அப்படிப்பட்டதான கடினமான இடங்களிலே எங்களுடைய மிஷினர்கள் சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அநேக இந்த நாட்களிலே உங்களுக்கு தெரியும், நம்முடைய மத்திய அரசாங்கத்தில் இவ்வளோ அநேக போராட்டங்கள், அநேக எதிர்ப்புகள், கஷ்டங்கள், இதன் மத்தியிலும் எங்களுடைய மிஷினர்கள் குடும்பமாக தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் வேறு இடத்துல விட்டுவிட்டு இந்த மிஷினர்கள் சென்று இந்த திருப்பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இந்த மிஷினரிகளுடைய பணி நடைபெறுகின்றது. தொடர்ந்து இந்த பணிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அது மட்டுமில்லை, முன்னேற்ற பணியாளர்களை கொண்டு அநேக இடங்களில் இந்த மாதிரி என்எம்எஸ் அண்டு எங்களுடைய இந்த ஏரியாவில் திரு லாரன்ஸ் அவர்கள் இந்த சங்கத்துக்காக அவர்கள் நிதி திரட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அநேக இடங்களிலே முன்னேற்ற பணியாளர்களை கொண்டு இந்த திருப்பணியானது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சமூக பணி, இதன் மூலமாக விடுதிகள், எங்களுடைய இந்த என்எம்எஸ் மூலமாக கிட்டத்தட்ட 8 விடுதிகள் மலைவாழ் பிள்ளைகளுக்காக நடத்தப்படுகிறது. இந்த விடுதிகள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் கிடையாது, அவர்களுடைய படிப்பு கிடையாது. காரணம், அந்த குறிப்பாக அந்த மலை கிராமங்களில் அவர்கள் போக்குவரத்து இல்லாதனால அவர்கள் 5 வரைக்கும் தான் படிப்பாங்க. அதுக்கு மேலே அந்த பிள்ளைகளை திருமணம், அவர்கள் ஏஜ் அட்டன் பண்ணணும்னா திருமணம் பண்ணி கொடுத்து விடுவார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை ஆனால் நிறைவேறாது. ஆனால் இந்த என்எம்எஸ் சங்கம் நடத்தி வருகிற இந்த விடுதிகள் மூலமாக அந்த பிள்ளைகளை இங்கே வந்து படித்து இன்றைக்கு அவர்கள் சமுதாயத்தில் பெரிய நிலையில் இருக்கிறார்கள். கடந்த அந்த அகாடமிக்கில் எங்களுடைய அந்த ஜவ்வாது மலையில் இருக்கிற பிள்ளைகள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் 3வது இடத்தில் வந்தார்கள். நம் கரங்களை தட்டுவோம் அந்த பிள்ளைகளுக்காக. அப்படியாக இந்த என்எம்எஸ் திருப்பணி மூலமாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் காக்கப்பட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்போது அரசாங்க பணியிலும் போலீஸ் துறையிலும் அநேக துறைகளிலும் அந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொடுக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஒரு மலைவாழ் பிள்ளை இன்றைக்கு நீட் பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ்ல இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் அவர்கள் இந்த 5 வருஷம் கோர்ஸை முடிக்க போகிறாங்க. இப்படியாக உங்களுடைய ஒத்துழைப்பினால இந்த திருப்பணி இந்த வழியிலே நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல,
மருத்துவ பணியும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் ஆசிரமத்தில் மருத்துவம், எங்களுடைய கண் மருத்துவமும் பொது மருத்துவம் இருக்கிறது. இந்த திருப்பணி மூலமாகவும் நாங்கள் இயேசுவை குறித்து அநேக மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மருத்துவ பணியானது இலவசமாய் நடைபெறுகிறது. ஆகவே இதில் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாம் வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். இப்படியாக இந்த பணி மூலமாக நாங்கள் அநேகருக்கு நற்செய்தியை, இந்த மருத்துவ பணி மூலமாக அநேகருக்கு இந்த NMS மூலமாக நாங்கள் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். பெண்கள் பிரிவுகள் மூலமாக அநேக இடங்களில் நாங்கள் ரிட்ரீட் நடத்துகிறோம். எங்கள் பெண்கள் வாரியம் மூலமாக உங்கள் திருச்சபைகளிலும் வந்து அவர்கள் ரிட்ரீட்லாம் நடத்தலாம். ஆசிரம பணி எங்கள் நடைபெறுகிறது. திருப்பத்தூரிலும் குற்றாலத்திலும் எங்களுக்கு ஆசிரமம் இருக்கிறது. நீங்கள் உங்கள் குழு மூலமாக இந்த ஆசிரமத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த நாட்களில், இந்த தவசு நாள், லென்ட் நாட்களிலே நீங்கள் அங்கே லென்ட் ரிட்ரீட் வரலாம். திருப்பத்தூரில் வரலாம். குற்றாலம் ஆசிரமத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே அங்கே தங்கி இப்படியாக ஒரு சிறப்பு கூட்டங்களாக நீங்கள் நடத்தலாம். இதற்கு நாங்கள் வழிவாசலை திறந்து கொடுக்கிறோம். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாலிபர் மத்தியிலும் இந்த ஊழியம் சிறப்பாக பயன்படுகிறது. இந்த எங்களுடைய துறை, வாலிபர் துறை மூலமாக அநேக இடங்களிலே நாங்கள் கூட்டங்கள் நடத்துவோம். இப்படியாக சுவிசேஷத்தை அறிவிக்கும் இந்த பணிகள் மூலமாக நடைபெறுகிறது. இப்படியாக 5 வழியிலே இந்த NMS திருப்பணியாக நடைபெறுகிறது. தொடர்ந்து இதற்காக நீங்கள் ஜெபிக்கவும், இந்த ஊழியத்தை தாங்கவும். குறிப்பாக இந்த NMS ஆனது நம்முடைய சினட், டயசிசன், LCCA அப்ரூவோடு இந்த நடக்கிற ஒரே ஸ்தாபனம் இந்த NMS ஸ்தாபனம். ஆகவே தொடர்ந்து இந்த ஸ்தாபனத்துக்காக நீங்கள் கொடுங்கள், ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்யவில்லைவிட்டால் இந்த மிஷனரிகள் தான் உங்கள் ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மூலமாக இந்த ஊழியத்தை இந்த கடைசி நாட்களிலே நாம் நிறைவேற்றுவோம். கடவுளத்திலே நாம் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். கடவுளுக்காக இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் பெரிய காரியங்களை செய்வோம்.